எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் தான் ஒரிஜினல் அண்ணா திமுக. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி கேட்டிருந்ததற்கு இணங்கி ஓபிஎஸ் மற்றும் தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து எடப்பாடி அவர்கள் ஓகே பொன்முடி அவர்களை எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக KN நேரு அவர்களும் எடுப்பார்கள். விஜய் அவர்கள் கூட்டணியில் தான் இருப்பார் இருப்பார் இருப்பார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த வேலையில அரசியல் களம், இந்த சைடுல அதிமுக, அந்த சைடுல திமுக, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அரசியல் களமே பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி தருணத்துல நாம இப்போ தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு KRP ருத்ரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த அரசியல் களத்தை இன்னும் நம்ம தீவிரமா என்னென்ன மாதிரிலாம் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு, இப்பொழுது இருக்க அரசியல் களத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் மேலேயே இருக்கு. ஆனா தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்றது இப்பத்துல இருந்தே அமைய தொடங்கிடுச்சு. குறிப்பா பார்த்தா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டோட வருகை. சோ இதுக்கு மேல்பட்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்? தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கண்டிப்பாக சேர்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் தான் ஒரிஜினல் அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சில விஷயங்கள் அவர்கள் பேசப்பட்டன. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி கேட்டிருந்ததற்கு இணங்கி அவர்களுக்கு பதிலாக இப்ப புதிதாக நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவராக அறிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் மற்றும் தினகரன், சசிகலா இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்சியாக அவர்களை உருவாக்க சொல்லியிருக்கிறோம். அதுவும் மற்ற கட்சிகள் போல் ஒரு கட்சியாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னது பிறகுதான் எடப்பாடி அவர்கள் ஓகே நாங்கள் அதிமுக கூட்டணியில் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அன்று எடுத்து விட்டார்கள். திமுகவோட இணை செயலாளர் பொன்முடி அவர்கள் இந்து கடவுளை பற்றி பேசியிருக்கிறார். அதை பற்றி உங்கள் கருத்து? இந்து கடவுளை பற்றி சில தவறான வார்த்தைகளை பேசியுள்ளார். அது இப்பொழுது வைரலாகி திமுகவுக்கே வருங்காலத்தில் பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே முன்னால் உள்ளக்கூடிய பழைய தலைவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக எடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் காத்து கொண்டிருந்தார். முதலில் இப்பொழுது பொன்முடி அவர்களை எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக KN நேரு அவர்களையும் எடுப்பார்கள். SSR ராமச்சந்திரன் அவர்களையும் எடுப்பார்கள். இது போன்ற மிக பழமையான அரசியல் தலைவர்கள் எல்லாம் எடுத்துவிட்டு உதயநிதி அவர்கள் புதிதாக அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு யார் பக்கவாதியமாக இருப்பார்களோ அது போன்றவர்களை கொண்டு வைத்தால்தான் அவர் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆகும் போது இவர்கள் எல்லாம் ஒத்துவதுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் இதை தொடங்கிவிட்டார். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம், இன்னொரு பக்கம் DMK காங்கிரஸ் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ புதுசா உருவாயிருக்க TVK கட்சி, தமிழக வெற்றி கழகம், அவர்களோட தலைவர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம், எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு. இது தேர்தல் நெருக்கத்துல மாறுமா, இல்ல இதையே தான் அவங்க தொடருவாங்களா? முதலில் சீமான் அவர்களை அழைத்து கூட்டணி பற்றி அவர் பேசினார். சீமான் அவர்கள் நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா தான் நான் இருப்பேன் என்று அவர் உறுதியாக நின்ன காரணத்தினால்தான் அந்த கூட்டணியை பற்றி பெரிசாக பேச இயலாத காரணமாகிவிட்டது. இப்போது என்ன செய்கிறார் என்றால், பாண்டிச்சேரியில் உள்ள NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்களை பல முறை அவர் சந்தித்து
இந்த அரசியல் கூட்டணி பத்தி பேசியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியாது. இது மறைமுகமாக நிறைய நடந்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் பொழுதுதான் அந்த தெளிவான முடிவு அனைத்து கட்சிகளும் எடுப்பார்கள். ஆகையால் மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் கூட்டணியில் தான் இருப்பார் இருப்பார் இருப்பார். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது என்றால், கண்டிப்பாக எங்களுடைய கொள்கைக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றுபடுகிறார்களோ கண்டிப்பாக அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பதவிக்காக நாம் பதவியில் ஏறி அமர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். காமராஜர் போன்ற ஒரு நல்ல ஆட்சி இப்பொழுது இல்லை. அது தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் அந்த ஆட்சியை கொண்டு வர முடியும் என்ற காரணத்தினால்தான் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப அழகா விவரிச்சீங்க. சோ இதே மாதிரி வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.